துரந்தர் படம் பார்த்துட்டு இப்போ தாங்க வெளில வரேன். செகண்ட் பார்ட்டுக்கு இருக்கிற சேலஞ்சே ஃபஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுமான்றது தான். ஆனால் இது மீட் மட்டும் இல்லைங்க, அதை விட சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டோட சக்ஸஸே பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்ஸில் நடக்கிற விஷயங்களை பாகிஸ்தானில் நடக்கிற பாலிட்டிக்ஸோட பர்ஃபெக்டாக ரிலேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் அதை விட அட்டகாசமாக காமிச்சிருக்காங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ராபகண்டா மூவி மாதிரி தான் இது. பட் இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதெல்லாம் உண்மை நினச்சி பார்த்தா செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும். தயவு செய்து யார்கிட்டையும் போயிட்டு எந்த ஸ்பாய்லர்ஸையும் கேட்டுறாதீங்க. நிறைய சர்ப்ரைசஸ் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட சக்ஸஸே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் தான். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் உள்ளேயே போய் ஷூட் பண்ண மாதிரி அவ்வளோ நேர்த்தியாக தத்ரூபமாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. 4 ஹவர்னு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 ஹவர்ஸ் போனதே தெரில. அதிக வைலன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள்.